அழகிற்கும் ஆடம்பரத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ஆதிக்கம் செலுத்தும் ரிஷப ராசி. ஐயா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையும் வாரிசு யோகம்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கு? இப்போ உங்களுக்கு மேரேஜ் கேட்டிருந்தீங்களாமா, மேரேஜ் வாழ்க்கை அவங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். ஏன்னா இந்த வருடமே அவங்களுக்கு எல்லா முன்னேற்றமும் கொடுக்க போறாங்க. ஏன்னா சனீஸ்வரன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லாப சனியா 11ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ஒரு ராசிக்கு நீங்க எந்த ராசியா இருந்தாலும் ஒரு 11ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 11ஆம் இடம் இவங்க எதிர்பார்த்த ஆசை, அந்த எண்ணங்கள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் 11ஆம் இடம். ஸோ அதனாலதான் அந்த லாபஸ்தானம் சொல்றாங்க. காலபுருஷ தத்துவப்படி ஒரு ஜாதக கட்டத்தில் 11ஆம் இடம் என்றது லாபஸ்தானம் சொன்னது காரணம் அதுதான். ஸோ அந்த 11ல சனீஸ்வரன் லாப சனியா இருக்கும் பட்சத்தில் இப்ப ரிஷபராசிக்காரெல்லாம் யாரெல்லாம் திருமணம், குழந்தை பாக்கியம், முக்கியமா அதாவது கணவன் மனைவிட இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமாக, அதாவது சட்டச்சிக்கல்ல போய் இதுல இருப்பாங்க பாத்தீங்களா, இல்ல சார் எனக்கு வேண்டாம் சார் பிரிஞ்சு இருக்கிறேன்னா ஒன்னா சேர்ந்துருவாங்க, இல்ல சார் நான் பிரிஞ்சு இருக்கிறோம் வேற ஒரு புதிய வாழ்க்கைக்கு போறோம் ஏன்னா இதுக்கு மேல சேர முடியாதுன்ற அமைப்புகளும், ஏன்னா முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு புதிய, அதாவது திருமணம் அமைப்பு, குழந்தை பாக்கியம் எல்லாமே இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பாக இருப்பது. அதாவது அவங்க நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறும்.